அனைவருக்கும் வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. வைகாசி விசாகம் சிறப்பு. வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் திரு அவதார திருநாள். வைகாசி விசாகம் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் அவதரித்த திருநாள். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலே 6 தீப்பொறிகளாக இருந்து சரவண பொய்கையிலே தாமரையிலே அவதரித்த திருநாள். வைகாசி மாதம் வரும் விசாக நட்சத்திரே பௌர்ணமியன்று வரும் விசாக நட்சத்திர திருநாள் வைகாசி விசாகம். அனைத்து முருகன் ஆலயங்களிலும் சிறப்பாக நடைபெறும் திருநாள். முருகப்பெருமானுக்கு மிகவும் முக்கியமான திருநாள்களிலே வைகாசி விசாகம் ஒன்று. அத்திருநாளிலே குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்போல் முருகப்பெருமான் அமைந்திருக்கும் ஆலயங்களில் வைகாசி விசாகம் சிறப்பாக நடைபெறும். அது சமயம் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கும் திருப்பூர் மாவட்டம் கண்டியங்கோயில் என்னும் கிராமத்திலே குளத்துப்பாளையம் என்னும் கிராமத்தில் அமையப்பெற்றுள்ள கனககிரி என்னும் மலை கனகாச்சலம் என்று அக்காலத்திலே சிறப்பான பெயர் பெற்ற கனகாச்சலம் கனகிரி முருகன் ஆலயம் சிறப்பு வழிபாடு, சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் தங்களின் பார்வைக்காக முருகப்பெருமானின் கையிலே கிளி வடிவாக அருணகிரிநாதர் அருள்கின்றார். கனககிரி முருகனின் திருத்தலம் சிறு குன்று. சுமார் 20 முதல் 30 படிகள் வரை கொண்ட திருத்தலம். அடிவாரத்திலே விநாயகர் அருள் பாலிக்கின்றார். மலை மீது சிறு 20 படிகள் ஏறி சென்றால் முதலிலே மயில் வாகனத்தையும், பிறகு சிவபெருமான், வலம்புரி விநாயகர் மற்றும் விஷாலாட்சி அன்னை, துர்க்கை அம்பாள், நவகிரகங்கள் மற்றும் மூலவராக கனககிரி வெற்றி வேலாயுத சுவாமி அருள்கின்றார். இவர் மிகவும் சிறப்பு வாய்ந்த முருகர். கையிலே திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலம். கல்வெற்று அமையப்பெற்ற திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலம். தமிழிலே அக்கு என்ற எழுத்து இக்கோவிலில் மட்டுமே அமையப்பெற்ற திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலம். எனவே பக்தர்கள் திருப்பூர் மாவட்டம் வரும்பொழுது கனககிரி வெற்றி வேலாயுத சுவாமி ஆலயத்தையும் சென்று தரிசிக்க வேண்டுகின்றோம். பிரதி மாதம் வரும் வளர்பிறை சஷ்டி மற்றும் கிருத்திகை, கந்த சஷ்டி மற்றும் தைப்பூசம், கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை மற்றும் அன்னாபிஷேகம் ஏனைய திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. கந்தசஷ்டி திருவிழா ஆலயத்திலே 7 நாட்கள் முருக பக்தர்கள் அனைவரும் காப்பிட்டு விரதமிருந்து அனுஷ்டிப்பர். கந்தசஷ்டி திருநாள் கடைசி நாளிலே சூரசம்ஹாரம் மற்றும் மறுநாள் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெறும். இத்திரு ஆலயத்திலே அன்னாபிஷேகம், ஐப்பசி மாதம் வரும் அன்னாபிஷேகம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. தை மாதம் வரும் தைப்பூசம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. மற்றும் மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் மாலை நேரத்திலே சிறப்பாக நடைபெறுகின்றது. வளர்பிறையில் வரும் சஷ்டி நவகிரக வழிபாடுடன் மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றது. காலையிலே கனகாச்சலம், மதியத்திலே அழகுமலை, மாலையிலே சிவாச்சலம் எனும் சிவன்மலை என்று அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஸ்தலம். அருணகிரிநாதர் கையிலே கிளி வடிவிலே, இடது கையிலே கிளி வடிவாக முருகப்பெருமானின் கையிலே அமையப்பெற்றுள்ளார். இது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலம். இஸ்தலம்
சோமஸ்கந்த மூர்த்தியாக அருளும் ஸ்தலம். சோமஸ்கந்த மூர்த்தி என்றால் இடதுபுறம் சிவபெருமான், வலதுபுறம் அம்பாள் பார்வதி அன்னை, நடுப்புறமாக முருகப்பெருமான் வீற்றிருப்பார். எனவே இத்தலம் சோமஸ்கந்த மூர்த்தி ஸ்தலம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இத்தலம் வேண்டுவோர்க்கு கொடுக்கும் ஸ்தலம். மிகவும் தொன்மையான ஸ்தலம். கொங்கு நாட்டை ஆண்ட மன்னர்களால் கட்டப்பட்ட ஸ்தலம். முருகப்பெருமானுக்குரிய சிறப்பு ஸ்தலங்களிலே இதுவும் ஒன்று. அருகிலே அழகுமலை மற்றும் வெள்ளிமலை, சிவன்மலை மற்றும் வன்னிமலை என பல்வேறு ஆலயங்கள். குமரனின் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பது போல் பல்வேறு ஆலயங்கள் அருகாமையிலேயே அமையப்பெற்றுள்ளது. சிவநேயச் செல்வர்களும் மற்றும் முருக பக்தர்களும் தங்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கனககிரி என்னும் கனகாச்சலம் முருகப்பெருமானின் ஆலயம் வந்து திருவருள் பெற வேண்டுகின்றோம். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க. ஆலய தரிசனம், ஆலயம் திறந்திருக்கும் நேரம் மற்றும் இதர குறிப்புகளை இக்காணொலியிலே கடைசியிலே கொடுக்கப்பட்டுள்ளோம். தங்கமணி சிவாச்சாரியர் இவ்வாலயத்திலே அவருடைய ஃபோன் நம்பரும் கடைசியிலே கொடுக்கப்பட்டுள்ளோம். எனவே நீங்கள் ஆலயம் வரும்பொழுது அவரை தொடர்பு கொண்டு ஆலயம் சென்று வழிபாடு செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் அனைத்து விசேஷ நாட்களிலும் நடை திறந்திருக்கும். இதர நாட்களில் பக்தர்கள், சிவனைய செல்வர்கள் மற்றும் முருக பக்தர்கள் திரு தங்கமணி சிவாச்சாரியர்களை தொடர்பு கொண்டு ஆலயம் சென்று தரிசிக்குமாறு பணிவன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். எனவே பக்தர்கள் முன்கூட்டியே அவர்களுக்கு தொடர்பு கொண்டு தெரிவித்தால் அவர் வந்து தரிசனம் காட்டி முருகனின் அருள் கிடைக்கப் பெறுவார். எனவே பக்தர்கள் அனைவரும் விசேஷ நாட்களில் வந்து முருகப்பெருமானையும், விஷாலாட்சி, உடனமர், காசி விஸ்வநாதர், நவகிரகங்கள் மற்றும் வலம்புரி ஆனந்த விநாயகரையும் தரிசனம் செய்து முருகனருள் பெறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே, செந்து நகல் சேவகால் என்று சொல்லி திருநீறு அணிவோர்க்கு மேவு வராதே வினை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். கெட்டியா எடுத்து சொல்லு கார்த்தி, கெட்டியா எடுத்து சொல்லு கொஞ்சம்.
பண்ணிக்கூட வச்சுக்கலாங்க, இங்கே வைக்க முடியாது. கனிமொழி ஈஸ்வரன் நாங்கள் பாதுகாப்பு உச்சவரோட நாங்கள் வச்சுக்கலாங்க சொல்லி பார்த்தேன். சரி தீவிரத்தில் கேட்டு இல்லை நம்மளது வாட்டர் கேடு நேற்று கேடுவா பிடித்த வளமலை